கூலி படத்துலேருந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் நேம் தேவா. லோகேஷ் கனகராஜ் அவர் டைரக்ஷனில் இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தில் இப்போ பாலிவுட் ஆக்டர் ஆமீர் கான் நடிக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக்கல் பண்ணுறாரு. ஒரு மல்டி ஸ்டாரராக இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய கோட் படத்தில் இப்போ இளையராஜா அவர்களுடைய பாட்டை ரீமிக்ஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நியூஸ் வந்திருக்கு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம கவின் அவர்களுடைய பிளட்டி பர்கர் படம் தீபாவளி ஸ்பெஷலாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெல்சன் அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நெல்சன் ஏடி சிவபாலன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தீபாவளிக்கு இப்போ 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அமரன் படம், ஜெயம் ரவி அவர்களுடைய பிரதர் படம், கவின் அவர்களுடைய பிளட்டி பர்கர் படம், 3 படம் இப்போ ரிலீஸ் ஆக போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி அவர்களுடைய ஹிட்லர் படம் செப்டம்பர் 27 தியேட்டர் ரிலீஸ் ஆக போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சீனு ராமசாமி அவர்கள் டைரக்ஷனில் கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தோடைய ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு அவர்கள் இந்த படத்தில் முக்கியமான ரோலை நடிச்சிருக்காரு. செப்டம்பர் 20 இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. ஹிப்ஹாப் தமிழ் அவர்களுடைய கடைசி உலக போர் படம் செப்டம்பர் 20 தியேட்டர் ரிலீஸ் ஆக போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழாவே ப்ரொடியூஸும் பண்ணி டைரக்டும் பண்ணி மியூசிக்கலும் அவரே போட்டிருக்காரு, அவரே நடிச்சிருக்காரு. ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய தேவரா படத்தோடைய 3rd சிங்கிள் செப்டம்பர் 4 ரிலீஸ் ஆக போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக்கல் பண்ணியிருக்காரு.